Hi students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல types of multiplication பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்து போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு notification-ஆ வரும். ஓகேவா students, இப்போ இது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன நம்பர் எடுத்துருக்கோம்னா 13 multiple 14 எடுத்துருக்கோம். ஓகேவா, இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ண போறோம். 4 3s are 12. ஓகேவா, so 2 போட்டாச்சு, பேலன்ஸ் 1 இங்க எழுதியாச்சு. 4 1s are 4. 4லோட அந்த மேல இருக்க அந்த 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் 1 3s are 3. so 3 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 1 1s are 1. ஓகேவா, இப்போ இதை ஆட் பண்ணி எழுதுங்க. கீழே 2 போட்டாச்சு. 5 3 8. இந்த 1 இங்க எழுதியாச்சு. 182. ஓகேவா, இது நம்ம நார்மலா யூஸ் பண்ற இந்தியன் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். இது ஜாப்பனீஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். இப்போ இந்த மெத்தட் பாருங்க, அதே சேம் நம்பர் எடுத்திருக்கோம். 13 மல்டிப்ளிகேஷன் 14. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 13 இதுக்கு வந்து லைன் போட போறோம். பாருங்க, நான் உங்களுக்கு அதே சேம் கலர்லயே உங்களுக்கு போட்டு காட்டிருக்கேன். இங்க 13 அப்படிங்கிறப்ப இந்த 1க்கு இங்க 1 லைன் இங்க போட்டுக்கோங்க. இங்க 3, ஸோ கீழே இங்க பாருங்க 3 லைன் போட்டிருக்கோம். அதே ப்ளூ லைன்லேயே பாருங்க. நெக்ஸ்ட்டு 14க்கு இங்கே 1 லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் 4க்கு இந்த 4 லைன் போட்டாச்சு. ஓகேவா, இப்போ இங்கே ஜாயிண்ட் ஆகுற எல்லா டாட்டையும் கவுண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. இங்கே ஜாயிண்ட் ஆகுறது 1, ஸோ 1 எழுதியாச்சு. இங்கே 1 2 3, ஸோ ஓகேவா, அதனால நம்ம இங்கே 3 எழுதியாச்சு. இங்கே நெக்ஸ்ட் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேவா, ஸோ இங்கே 12 எழுதியாச்சு. இங்கே 1 2 3 4. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நம்ம 4 எழுதியாச்சு. இப்போ இந்த சென்டரில் இருக்க இந்த ஜாயிண்ட் ஆகிறத மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இதை எடுத்து எழுதுங்க. இங்கே என்ன இருக்கு 12. ஓகேவா, ஸோ இங்கே 2 போட்டாச்சு, பேலன்ஸ் 1 வந்து இருக்கு. ஓகேவா, இப்போ இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா 7. 7 + 1 7 + 1 8. ஓகேவா, ஸோ அந்த 8 எழுதியாச்சு. 1 எடுத்து இங்கே எழுதியாச்சு. ஸோ 182. இது வந்து ஜாப்பனீஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். இது வந்து லாட்டிஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், அதே சேம் நம்பர் எடுத்திருக்கோம். இப்போ வந்து இங்கே வந்து என்னன்னா 2 டிஜிட் நம்பர் தான் நம்ம எடுத்திருக்கோம், அதனால நம்ம அந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கிறோம். இதே 3 டிஜிட் நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா பாக்ஸ் வந்து இன்னொன்று நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். ஓகேவா, இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் தான் நான் பாக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணால் அந்த பாக்ஸை நம்ம வந்து 2ஆக பிரிச்சுக்கணும். ஓகேவா, இந்த பாருங்க, இந்த மாதிரி நம்ம 2ஆக பிரிச்சுக்கணும். இங்கே 2 நம்பர் இருக்குது, அதனால இங்கே ஒரு 2 பாக்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட் இங்கே ஒரு 2 நம்பர் இருக்குது, அதனால இந்த சைடு மொத்தம் 4 பாக்ஸ் இருக்குது. அந்த 4 பாக்ஸை நம்ம வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இப்போ வந்து என்னன்னா இந்த 13 எடுத்து இங்கே எழுதிருங்க. 14 எடுத்து கீழே இந்த சைடு எழுதியாச்சு. இப்போ வந்து இதை மல்டிபிள் பண்ணலாம். 1 3s are 3. ஓகேவா, இங்கே ஃபர்ஸ்ட்ல 0 போட்டு கீழே 3 எழுதிக்கோங்க. ஓகேவா, இதே 2 டிஜிட் நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 2 சைடு நம்ம வந்து பாக்ஸ் ஃபில் பண்ணிடுவோம். இங்கே பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க 4 3s are 12. ஓகேவா, அதனால இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 12 எழுதிடுவோம். ஓகேவா, இங்கே 1 1s are 1. மேலே பாக்ஸில் 0 போட்டு இங்கே கீழே வந்து 1 போட்டுருங்க. நெக்ஸ்ட் 4 1s are 4. ஓகேவா, இங்கே 0 போட்டு இங்கே 4 போட்டாச்சு. ஓகேவா, நல்லா கவனிச்சுக்கங்க ஸ்டூடெண்ட்ஸ். 1 3s are 3. ஸோ இங்கே 0 போட்டு இங்கே 3 போட்டாச்சு. 1 1s are 1 0 1. நெக்ஸ்ட் இந்த நம்பரை வச்சு இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். 4 3s are 12. ஸோ 12 இங்கே எழுதியாச்சு. 4 1s are 4. இங்கே 0 போட்டு 4 போட்டாச்சு. இப்போ இந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இங்கே 0 தான் இருக்குது, ஸோ 0 எழுதியாச்சு. 0 இங்கேயும் ஃபுல்லாக 0 இருக்குது, இங்கே ஒரே ஒரு 1 தான் இருக்குது, ஸோ அந்த 1 எடுத்து எழுதியாச்சு. இங்கே 4 + 1 + 3 8. ஓகேவா, இந்த 2 எடுத்து எழுதியாச்சு. ஸோ ஆன்சர் 182. ஓகேவா, இப்போ வந்து இன்னொரு நம்பர் அதிகமாகும் போது நம்ம இன்னொரு பாக்ஸ் போட்டு அதை இதே மாதிரி 2ஆக டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் லாட்டிஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். இப்போ இன்னொரு டைப் மெத்தட் பார்க்கலாம். இந்த மெத்தட் வந்து வேதிக் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். அதே சேம் நம்பர் தான் எடுத்திருக்கேன்.
13 multiplication 14 ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி 3 லைன் போட்டுக்கோங்க 3 லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் 1 ஒன்ஸ் அந்த நான் வந்து பிரவுன் கலர்ல போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணனும் ஓகேவா இப்போ 1 ஒன்ஸா 1 ஓகேவா அந்த 1 எடுத்து இங்கே எழுதிக்கோங்க ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ் நெக்ஸ்ட் இங்க பாருங்க இந்த ப்ளூல போட்டு காமிச்சிருக்கேன் 3 4s are 12 ஓகேவா அந்த 12 க்கு 2 மட்டும் எழுதிட்டு பேலன்ஸ் 1 மேலே எழுதிக்கோங்க ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க இந்த கீழ போட்டுருக்கேன் பாருங்க பிரவுன்ல இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணுங்க 1 4s are 4 அந்த 4 எடுத்து இங்கே எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் 3 1s are 3 அந்த 3 எடுத்து இங்கே எழுதிருங்க இப்போ இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க 4 + 3 7 சோ அந்த 7 எடுத்து இங்கே எழுதிருங்க இப்போ மேல இருக்க அந்த 1 நம்பர் இதுவரை ஆட் பண்ணோம் அப்படினா 8 வந்துரும் சோ ஆன்சர் 182 ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ் இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேணா இன்னொரு டைம் உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணி இங்க எழுதிக்கோங்க 1 1s are 1 நெக்ஸ்ட் 3 4s are 12 12 க்கு 2 போட்டு பேலன்ஸ் 1 இங்க எழுதி இருக்கேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணனும் 1 4s are 4 சோ 4 எழுதியாச்சு பிளஸ் 3 1s are 3 இந்த 3 எழுதியாச்சு இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படினா 7 அந்த 7 எடுத்து இங்க எழுதிக்கோங்க இப்போ அந்த மேல இருக்க இந்த ஒரு நம்பரையும் இதோட ஆட் 7 ஓட ஆட் பண்ணோம் அப்படினா 8 சோ 281 ஓகேவா 182 இதான் ஆன்சர் இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு மல்டிப்ளிகேஷன் மெத்தட் பார்க்கலாம் இது வந்து சைனீஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் அதே சேம் நம்பர் எடுத்துறோம் 13 மல்டிப்ளிகேஷன் 14 ஓகேவா 13 இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா 13 இங்க எழுதிட்டு 14 இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க 10 plus 4 ஓகேவா இப்போ என்ன பண்ணனும் அப்படினா 13ஐயும் 10ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க 13 multiple 10 130 plus போட்டு 13 multiple 4 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 52 வரும் இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணோம் அப்படினா 182 ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ் இது வந்து சைனீஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் ஓகேவா 5 types of multiplication method நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் ஸ்டூடண்ட்ஸ் இந்த மெத்தட்ல உங்களுக்கு என்ன மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स and ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க ஸ்டூடண்ட்ஸ் Thank you all